நான் மேடம் வர வர உங்கள் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே ஒஸ்ட் ஆகிட்டு இருக்குது, வேலையை விட்டு அனுப்புறதுக்கு 2 செகண்ட் ஆகாது, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கன்னு மேனேஜர் சொன்ன உடனே நம்ம காயத்ரி கண்ணை கலங்கிருச்சு. இதை பார்த்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மேகா, ஏன் காயத்ரி இந்த கம்பெனிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்கர் நீ தான், ஏன் வர வர ஒர்க்கெல்லாம் ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருக்குதுன்னு கேட்ட உடனே, இல்லை மேம் ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட வேலை பார்க்குற கோகிலா அவள் பார்ட்டிக்கு ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போனா, அங்கே போய் அவங்க கொடுத்த ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு நானும் குடிக்க ஆரம்பித்தேன். லாஸ்ட்டாக 1 மந்த்தாகவே பப்பு கிளப்னு இப்படியே கொலிக்ஸ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலயே என்னவோ தெரியல என் ஒர்க்கை சரியாவே ஃபினிஷ் பண்ண முடியல. அப்ப மேகா சொன்னாங்களாமா, இங்க நிறைய பேரோட லைஃப் நாசமா போறதே நோ சொல்ல தெரியாதனாலதான். நமக்கு பிடிக்காத விஷயம், நமக்கு தேவையில்லாத விஷயம்னு எதுவா இருந்தாலும் யார் செய்ய சொன்னாலும் அவங்க சங்கடப்பட்டாலும் தைரியமா சொல்லிடும் நோன்னு காயத்ரிக்கு கத்து கொடுத்தாங்களாமா. பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, பாவம்னு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமா நோ சொல்லுன்னு. அப்படி நோ சொல்ல தயங்குனீங்கன்னா நீங்க வரப்போற விளைவுகளுக்கு தண்டனைக்கு எஸ் சொல்லியே ஆகணும். சோ பாவத்துக்கு நோ சொல்லி இயேசுவை பிரியப்படுத்த போறீங்களா, இல்ல எஸ் சொல்லி உங்க லைஃபை நாசமாக்க போறீங்களா?